Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் விஷ் பண்ணியிருந்தீங்க. யூடியூப்பில் நம்ம போட்டதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 1000 கமெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துருந்தது. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா 1000 பேர் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த கல்யாண விஷயமாக நம்ம இந்த வீடியோட எண்டில் பேசலாம். அதில் சில கொஷின்ஸ்க்கு நான் வீடியோவில் ரெஸ்பான்ஸ் பண்ண தான் நல்லாயிருக்கும். அது நியாயமான கேள்வி தான். அதுக்கு நான் பதில் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம் முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இத்தனை மாதமாக கொஞ்சம் அது லோன் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருந்தேன். கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம ரெகுலராக பண்ணுற வீடியோஸும் ட்ராவல் வீடியோஸும் ரெகுலராக இறக்கி விட்டுலாம் அப்படின்றது தான் ஐடியா. பட் இன்னும் கூட ஒரு 10 நாளைக்கு வேலை இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனோம், இவங்க வீட்டுக்கு போனோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கேமலோன்னு சொல்லுவாங்களே, சேமலோன்னு சொல்லுவாங்களா, பச்சோந்தின்னு சொல்லுவாங்கள்ல, வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பேர். அவங்கள ஆக்சுவலாக என்னென்னா வயசில் சின்ன பொண்ணு, ஒரு ஆர்வக்கோளாறுத்தனம், அரசியல் நாலேஜ்ன்றது எனக்கு தெரிஞ்சு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ஒரு நடிகை. சீரியலில் வில்லி கேரக்டர்லாம் தாராளமாக பண்ணலாம், படத்துலேயே பண்ணலாம். மேபி அதுக்கு ட்ரை பண்ணியிருந்தால் இந்நேரத்துக்கு இன்னும் நிறைய ஃபேன் பேஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நல்லா டெவலப் பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா சிம்படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை அவங்களே இன்டர்வியூஸில் சொல்கிறாங்க, அரசியலில் இருக்கணுன்னா பெண்கள் அழகாக இருக்கா, என்னை வச்சு மீம்ஸ் போடுறாங்க, என்னை வச்சு நிறைய இந்த மாதிரி ட்ரீம் சாங்ஸ்லாம் போடுறாங்க. அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாதுமா. அது ஒரே விஷயம் பசங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த பொண்ணுன்னு கிடையாது, எந்த பொண்ணாக வேணா இருக்கட்டும், சிம்ப் பண்ணுங்கள், ரொம்ப பம்ப் பண்ணிடாதீங்க. அது என்னென்னா ஹெட் வெயிட்ன்ற தாண்டி தலை மேலே ஒரு பாறாங்கல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அக்கா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு செயல் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது புகார். நாங்கள் ஆபாசமாக சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்ணுறது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த 2 மாத காலமா. அவர் மீது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம தளபதி சொல்லியிருப்பார்ல, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் நம்மளே பண்ணணும், தமிழக வெற்றி கழகத்தில் தொண்டனாக இருக்கணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா விர்ச்சுவலாக வாரியர்ஸாக நீங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அக்கா பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வருது இல்லை, ஆப்வியஸ்லி என்னென்னா இவங்களுக்கு ஒரு சீன் பேப்பர் இருக்கும் போல், மாதம் இது பண்ணணும், வாரம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க போட்ட போஸ்ட் எல்லாமே நான் போடலை, அது என்னோடய ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா அக்கா சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. நான் சில விஷயங்கள் பேசுகிறேன். இவங்க புகார் கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலை, அவர் எதுவுமே பண்ணலை, சீண்ட கூட இல்லை. இவங்களா கட்சிக்குள்ளே வந்து இவங்களா பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டு இவங்களா பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கு குதிச்சுட்டு போட்டோம். அது அவங்களோட விருப்பம், அதை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. சரி, ஓகே, ஃபைன், அது ஏமாற்றிட்டாங்களோ துரோகமோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் தாவன உடனே எந்த கட்சி பற்றி அவதூறாக அவங்க பேசுனாங்களோ அந்த கட்சிக்கு பார்த்திங்கன்னா அக்கா பம்ப் அடிக்கிறாங்க. சரி, அது அவங்களோட விருப்பம், பம்ப் அடிச்சுக்கிட்டோம், தண்ணி பிடிச்சிக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிட்டோம். இவங்க கொடுத்த புகார் என்னென்னா, நான் தாவேக்காலிருந்து நான் இதுக்கு மாறிட்டேன், வேறு கட்சிக்கு மாறினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா என் மேலே விமர்சனங்கள் வருது, மீம்ஸ் வருது, ட்ரோல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கா சொன்னாங்க. இது வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். ஆன்லைனில் 1 கோடி பேர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தளபதி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, தம்பி இதை பண்ணாதீங்கப்பா, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பிழைகள்ன்றது இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் அது இதுன்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் விஜய் பேசுகிறாரு. ஆனால் என்னை இப்படி ட்ரோல் பண்ணுறாங்க, என்னை இப்படி மீம்ஸ் போடுறாங்கன்னா எவ்வளோ வேலை இருக்குது நாட்டில். அடுத்த எலெக்ஷனுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணுறாங்க. மதுரையில் மாநாடுக்கெலாம் அங்கே பிளான் போய்ட்டு இருக்குது. இது நடுவில் ஏன் வந்து காமெடி பண்ணுற மாதிரி எனக்கு புரியவே இல்லை. இப்போ என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஒரு சீனை போட்டு அந்த பப்ளிசிட்டி இன்னும் கெயின் பண்ணணும்ல. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அக்கா நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ராஜலக்ஷ்மியா ராஜேஸ்வரியா, இந்த இதுக்கு பிரச்சனை பண்ணாங்களே, நான் ரெடி தான் சாங்குக்கு அந்த பாட்டை பேன் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும் தளபதி விஜய், இவரை பார்த்து சீரழிஞ்சு போகிறாங்க, நாரழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃபேம்லேயே இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ இவங்க இந்த வைஷ்ணவி என்றவங்க பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் ஃபேமை பக்காவாக தேடுறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இந்த எஸ்ஜே சூர்யா இந்த ஸ்பைடர் படத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு சோகமான சீன் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். அந்த மாதிரி இப்போ என்னென்னா இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் ஆகிட்டாங்க. இப்போ இவர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் நிறைய வருது, ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணுறாங்க, ஏஐ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒன்றை மட்டும் பண்ணலாமா,
இந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டே பண்ணிட்டு தான் சுற்றுறாங்க. அது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. ஆன்லைனில் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ஆன்லைனில் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக அரசியல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வந்து இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு உண்மையான ஒரு அரசியல் பற்றி நாலேஜ் இருக்கிற ஒரு பெண்ணாக நீ இருந்திருந்தால் டீசெண்டாமே எல்லாமே நீ ஹேண்டில் பண்ணியிருப்ப. வேறு கட்சிக்கு போகிறது இங்கே பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணது தவறாக பேசிக்கிட்டு, வெளியே போனால் செலிப்ரேட் பண்ணுறது தவறாக பேசிக்கிட்டு, எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீம் ட்ரோல் பேஜ் மாதிரி தான் உன்னோட ட்விட்டர் ஐடியும் இருக்குது. எல்லாமே உனக்கு காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்களே, இல்லை நீயா பண்ணுறியான்னு தெரியல. பட் உண்மையாக சொல்கிறேன், பட வாய்ப்பு ஒன்று வந்துச்சுன்னா உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இந்த அரசியல் அப்படின்ற பேரில் உன்னை நீ ஏமாற்றிக்காத, அவ்வளோதான். எனக்கு அரசியல் அறிவு இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. பட் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர், அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறாரு. இப்போ ஒருக்கா அவர் ஊழல் பண்ணியிருக்காரா? கிடையாது. மக்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்காரா? கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவில் தான் அவர் இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அக்கா பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் போடுறாங்க, ட்ரோல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? சரி, ஓகே, விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றது எத்தனையோ பேர் இருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா அதில் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கா அக்கா. என்ன தெரியுமா? தளபதி அவர்கள் இவ்வளோ நடக்குதில்லை, ஒரு அறிக்கையோ ஒரு ஃபோன் கால்லையோ இதை பற்றி ஏன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டுறாரு? ஏன் எனக்கு புரியல. உனக்கு இப்போ அதுதான் வேணுமா? தளபதி விஜய் அவர்கள் உன்னை பற்றி போட்டு ஒரு அறிக்கை விடணும், வேறு வேலை கிடையாது. போய் விளையாடு, ஏதாவது வீடியோ கேம் ஏதாவது விளையாடு, அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நம்ம இருக்கோம். பட் இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரல போய்ட்டு ஒரு பப்ளிசிட்டி தேடுறது பார்த்தீங்களா, விச் இஸ் டோட்டலி சீப். என்ன சொல்கிறதுனா, நீ எந்த கட்சியில் இருந்தாலுமே இப்படிலாம் பண்ணிடாத. ரொம்ப கேவலமாக இருக்குமா. உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அமைதியாக இருந்துரு. இப்படிலாம் பப்ளிசிட்டி தேடி நீ என்ன பண்ண போகிற? எனக்கு புரியவே இல்லை. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். ஐயோ மறந்துட்டேன், இந்த கல்யாணம் அந்த விஷயம். அந்த வீடியோவில் சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஈவன் இன்ஸ்டாகிராமில், ப்ரோ நாங்கள் இத்தனை வருஷமாக உன்னை ஃபாலோ பண்ணுறோமே ப்ரோ, எங்களெல்லாம் ஏன் கூப்பிடல, எங்களெல்லாம் நீ கூப்பிட்ருக்கலாமே அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் ஒரு நார்மலான பர்சன் தான், ஒன்றும் பெரிய மகான்லாம் கிடையாது. எனக்கும் லோன்ஸ் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இந்த கல்யாணம் மொத்தமாக ஒரு 150-170 பேர் தான் நான் கூப்பிட்டே இருந்தேன். 2 ஃபேமிலி சைடில் இருந்து. என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 10 பேர் தான் வந்திருந்தாங்க. சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க, அவ்வளோதான். உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஒரு லோ பட்ஜெட்டாக நான் பண்ணுறதுக்கு அண்டர் பட்ஜெட்டுக்கு நான் லோன் எடுத்து தான் நான் பண்ணேன். அதுதான் உண்மை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கல்யாணன்றது கடன் வாங்காமல் பண்ண முடியாதுன்னு வாங்க 70%. எனக்கும் அதுதான் நடந்தது. பட் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு நான் பண்ணணும் அப்படின்னா, தட்ஸ் நாட் கோன் பி an easy task for me. அது நீங்களும் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். பட் இமீடியட்டாக கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன், வீடியோவும் போட்டேன். உங்களோட பிளெஸிங்ஸ் நீங்கள் வந்து கொடுத்த மாதிரி அந்த கமெண்ட் செக்ஷனில் இருந்துச்சு. உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்தது இன்னும் ட்ராவல் வீடியோஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்பம் சாங்ஸ் இனிமேல் ரெகுலராக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. இதுக்கு மேலே லைஃப் எப்படி போகுதுன்னு தெரியல. இதுவும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான், அவ்வளோதான். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.